தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம் வருடந்தோறும் மார்கழி மாதத்திலே நிகழ்த்தி வருகின்ற ஞான வேள்வியில் இந்த வருடம் மிகச்சிறப்பாக அருள்மிகு சொர்ணாம்பிகையுடனாய காரணீஸ்வரர் திருக்கோயிலில் நிகழ்ந்து வருகின்ற பாங்கில் 8ஆம் தேதி தொடங்கி நாம் நம்பி ஆரூரரும் நம்பன் ஆரூரரும் என்கிற தலைப்பில் சில செய்திகளை நாம் சிந்தித்து வருவதற்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. நம்பி ஆரூரர் என்று நாம் போற்றுவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை. நால்வர் பெருமக்களிலே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் என்று சொல்லக்கூடிய இந்த நால்வர் பெருமக்களிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பவர் 9ஆம் நூற்றாண்டிலே திரு அவதாரம் செய்தவர். 9ஆம் நூற்றாண்டில் 7ஆம் நூற்றாண்டு திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர். அப்படி 9ஆம் நூற்றாண்டிலே மிக சிறப்பாக சைவ நெறியை இந்த உலகுக்கு உணர்த்த வந்த நாயனார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சைவ நெறியிலே மிகச் சிறப்பாக போற்றப்பெறுவது தொண்டு நெறி. அந்த தொண்டு நெறி என்பதை இந்த உலகிற்கு உணர்த்துவதற்காக அந்த தொண்டு நெறிதான் இறைவனை நெருங்குவதற்கு உரிய முதல் அங்கீகாரம் என்று காட்டுவதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தார். சைவ நெறியிலே தொண்டு நெறி என்றும், சிவபூசை நெறி என்றும், தோழமை நெறி என்றும், சன்மார்க்க நெறி என்றும் 4 நெறிகள் இருக்கின்றன. அதிலே சகமார்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்திலே இறைவனுக்கு தோழமையாக இருத்தல் என்று சொல்லப்பெறுவது. அப்படி தோழமையாக இருத்தல் என்று சொன்னால் தோழர்கள் ஒருவருக்கொருவர், அந்த தோழர்கள் இவருக்கு பிடித்தது அவருக்கு பிடிக்கும், இவருக்கு பிடிக்காதது அவருக்கு பிடிக்காது. அதுதான் தோழமை. இவருக்கு பிடிக்காததெல்லாம் அவருக்கு பிடிக்கும்னா தோழமை கட்டாயிடும். தோழமைன்னா 2 பேருக்கும் டேலி ஆகணும் இல்லையா? அப்படி தானே தோழமை. 2 பேருக்கும் ஒத்து போகணும். சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்த நெறி எது என்று கேட்டால் தோழமை நெறியில் ரொம்ப பிடித்தது இந்த தொண்டு நெறி என்று சொல்லக்கூடிய தொண்டு நெறி தான் ரொம்ப பிடிக்கும். சிவபெருமானுக்கு தொண்டு செய்கிறவர்களை கண்டால் மிகவும் பிடிக்கும். இன்னும் சொல்ல போனால் சைவ நெறிக்குள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னால் தொண்டு செய்தால்தான் நுழைய முடியும். சைவம் என்பதே தொண்டு நெறிதான். சாமிகிட்ட போய், சாமி சிவபெருமானே எனக்கு அதை வேணும், இதை வேணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் என்று கேட்டால் அவர் முதல்ல கேட்கிற கேள்வி, நீ என்ன தொண்டு செய்தாய் அப்படின்னு கேட்பார்.
வீட்டில் வந்து கேட்டு பாருங்க சாமி, நான் மனைவிக்கு எவ்வளோ தொண்டு செய்கிறேன்னு அவளே சொல்லுவா உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த தொண்டெல்லாம் தொண்டு இல்லை, அதெல்லாம் தொண்டு கிடையாது. தொண்டு என்று சொன்னால் தொடர்பில்லாதவருக்கு கூட சிவனடியார்களுக்கு செய்கிற தொண்டு, அதுதான் தொண்டு. இப்போ ரொம்ப பேர் செல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உடனே உள்ளே போக முடியாது. ஏன்? என் செல் இங்கே வச்சுட்டா ஒருத்தர் எடுத்து இப்படி உள்ளே போனால் போக முடியுமா? ஏன்? லாக்கு. அதுக்கு என்ன வேணும்? பாஸ்வேர்டு இருந்தால் தான் உள்ளே போக முடியும். அது மாதிரி தொண்டு செய்தால் தான் சைவத்துக்குள்ளேயே போக முடியும். அதுதான் பாஸ்வேர்டு. தொண்டு செய்யலைன்னா உள்ளேயே போக முடியாது. இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு அங்கே பாஸ்வேர்டு சொன்னால் தான் கேட்டு திறக்கும் போக முடியும். ஒவ்வொருத்தராக தான் போகலாம் பாஸ்வேர்டு. இந்த கம்பெனியில் வேலை செய்கிற சப்ஸ்டாஃபும் பாஸ்வேர்டு சொன்னால் தான் போக முடியும். கிளார்க்கும் பாஸ்வேர்டு சொன்னால் தான் போக முடியும். மேனேஜரும் பாஸ்வேர்டு சொன்னால் தான் போக முடியும். முதலாளி வராரு, அவருக்கு மட்டும் திறந்து விட்டுருமா? அதுவரைக்கும் பாஸ்வேர்டு. அப்போ முதலாளியாக இருந்தாலும் பாஸ்வேர்டு. அதுபோல் சைவ நெறியில் அவர்கள் பூஜை நெறியில் இருந்தாலும் சரி, தோழமை நெறியில் இருந்தாலும் சரி, ஞான நெறியில் இருந்தாலும் சரி, தொண்டுங்கிற பாஸ்வேர்டு இல்லாமல் சைவ நெறிக்குள்ளே போக முடியாது. எல்லாருக்கும் வேணும். நான் ஞான நிலைக்கு வந்துட்டேன், எனக்கு தொண்டு தேவையில்லை, நான் சிவ பூஜை பண்ணுறேன், நான் தொண்டு தேவையில்லை, எனக்கு தொண்டு எல்லாருக்கும் வேணும். சரியாக இருந்தாலும் சரி, கிரியையாக இருந்தாலும் சரி, யோகமாக இருந்தாலும் சரி, ஞானமாக இருந்தாலும் சரி, தொண்டு செஞ்சிட்டிங்கன்னா சாமி கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு பண்ணுவார், நல்லது பண்ணுவார். கூப்பிட்டு வச்சு பண்ணுவார். தொண்டு செய்கிறவர்களை அப்படி ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? ஞானசம்பந்தர் சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். தொண்டு செய்கிறவங்களை பார்த்தா அப்படி பிடிக்கும். ஒரு சம்பவம் சொல்கிறேன், இந்த தொண்டோட பெருமை உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு. தொண்டு என்று சொன்னால் சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் செய்தல், திருக்கோயிலுக்கு தொண்டு செய்தல், சபைகளுக்கு தொண்டு செய்தல், சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தல், நீர் பூசினவர்கள் எல்லோருக்கும் தொண்டு செய்தல். திருக்கோயிலுக்கு வருகிறோமா, 10 பேருக்கு ஏதாவது நம்ம உபயோகரமாக புண்ணியமாக ஏதாவது செய்ய முடியுமா? எல்லோரும் சாமி கும்பிட வராங்க, விறுவிறுன்னு வராங்க, அவங்களெல்லாம் நீங்கள் கும்பிட்டுட்டு போங்க பொறுமையாக. திருவாரூர் போனால் அங்கே ஒருத்தர் பெரிய பேப்பர் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு நிற்கிறார். ஏன்னா சாமிகிட்ட திருநீர் வாங்கினவங்கெல்லாம் தவிப்பாங்க, அந்த திருநீரை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்புறம் யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேப்பர் இருக்கா சார் அப்படின்னு எதாவது கேட்டு வாங்குவாங்க. இன்னும் சில கோயிலில் சக்கரை பொங்கல்லாம் கொடுத்துருவாங்க, புளியோதரை கொடுத்துருவாங்க. கையில் எப்படி இருக்கும்? எண்ணெயாக இருக்கும். இது என்ன பண்ணுறது? அப்பன்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வருவார். அவர் ஆற தழுவி, என்னைக்கு இருந்தாலும் தழுவ மாட்டானே, நம்மளை இப்படி கட்டி பிடிக்கிறானே, அந்த அளவுக்கு பாசமானா. ஆமாம் பாசம், நண்பா நண்பா நண்பான்னு முதுகில். திருவாரூரில் ஒருத்தர் இந்த மாதிரி பிரசாதம் கொடுக்குற இடத்துல நின்று டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கிட்டு கொடுக்குறாரு ஒருத்தருக்கா, கையை தொடச்சி. தொண்டு தானே, தொண்டு தானே. எப்படி எல்லாம் தொண்டு செய்யணும்னு நீங்கள் முடிவுக்கு வந்துட்டா எப்படி வேணால் வாய்ப்பு கிடைக்கும். திருவிழிமிடலைன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் பஞ்சம் வந்துருச்சு. அந்த ஊரில் பஞ்சம் வந்துருச்சு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அந்த ஊருக்கு போயிருக்கிறாங்க. பஞ்சம் வந்தவுடனே எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கல, கஷ்டப்படுறாங்க. அப்போ சுந்தரருடைய கனவுலேயும் ஞானசம்பந்தருடைய கனவுலேயும் திருநாவுக்கரசர் கனவுலேயும் சாமி வந்து, கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்டம் உரீர் எனினும், இந்த மாதிரியான கால நிலைமை வேறுபாட்டுக்கு நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. இருந்தாலும் அடியார்களுக்கு நீங்கள் பசியை போக்குவதற்காக உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், ஞானசம்பந்தரே உனக்கு
கிழக்கு பீடத்தில் காசு வைக்கிறேன். நாவுக்கரசர் கனவுல போய் உனக்கு மேற்கு பீடத்தில் வைக்கிறேன். 2 பேருக்கும் கிழக்கு பீடத்திலையும் மேற்கு பீடத்திலையும். அடுத்த நாள் போகிறாங்க, கிழக்கு பீடத்தில் மேற்கு பீடத்தில் எடுக்கிறாங்க. எடுத்து உடனே மாற்றுறாங்க. மாற்றி பொருள் வாங்குறாங்க. மடத்தில் சாப்பாடு நடக்குது. ஞானசம்பந்தர் மடத்துலையும் நடக்குது, திருநாவுக்கரசர் மடத்துலையும் நடக்குது. ஆனால் திருநாவுக்கரசர் மடத்தில் லேட் ஆகுது, ஞானசம்பந்தர் மடத்தில் லேட் ஆகுது. திருநாவுக்கரசர் மடத்தில் எல்லோரும் சாப்பிட்டு வெத்தலைப்பாக்கு போட்டு போயிட்டு இருக்கும்போது தான் இங்கே சாப்பாடையே பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. ஞானசம்பந்தர் கேட்குறாரு, ஒய் லேட் அப்படின்னாரு. ஏன் நம்ம மடத்தில் லேட் ஆகுது, என்ன காரணம் அப்படின்னாரு. சாமி, நீங்கள் கொடுக்குற காசு மாற்று கம்மியாக இருக்காங்க சாமி, அதனால் அதை கொஞ்சம் மாற்றுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, நிற்க சொல்கிறாங்க. அப்பர் சுவாமிகிட்ட இருக்கிற காசு சுத்த தங்கமாக இருக்கான். வந்த உடனே டக்குன்னு வாங்கி பொருளை கொடுத்தாராங்க. அப்பர் சுவாமியோடைய காசு 24 கேரட்டு, உங்கள் காசு 14 கேரட்டு தான் சாமி இருக்குது. 14 கேரட்டு காசு. இந்த பஞ்ச காலத்தில் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டு குறைச்ச மதிப்பில் காசு அடிச்சிருவான். அவனுக்கு பணம் தேவையே, அதனால தான் பண மதிப்பு குறைவாக இருக்கும். பஞ்ச காலத்தில் இந்த மாதிரியான போர்க்காலத்துலலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறையா காசு அடிச்சிருவானுங்க. அது மாதிரி அரசாங்கம் காசு அடிச்சது, அது 14 கேரட்டில் அடிச்சிச்சு. 24 கேரட்டுக்கு இப்போ எங்கே போகிறது, 14 கேரட்டில் அடித்த காசு. அந்த காசு சாமி எங்கேருந்து எடுத்து கொடுப்பாரு? அவர் என்ன கஜானா வச்சுருக்காரா? அரசனுடைய கஜாவிலேருந்து தான் எடுத்து கொடுக்குறாரு. ஆளுக்கு ஒரு காசு எடுத்து. ஒருத்தர் என்னை கேட்டார், ஏன் சாமி திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் ஒன்று காசாக கொடுக்குறாரு, மொத்தமாக ஒரே பையா கொடுத்துட்டா அவங்க பாட்டுக்கு பஞ்சந்தீர வரைக்கும் தினம் வந்து காசு வாங்க வேண்டி இருக்குமான்னு. ஒரு காசாக கஜானாவிலேருந்து எடுத்தால் தெரியாது, மொத்தமாக தூக்குனா கஜானாவில் தெரிஞ்சு போயிடும்ல. சாமி எங்கேருந்து தூக்குறாரு, அங்கே இருந்தானே தூக்குறாரு. மொத்தமாக தூக்குனா தெரிஞ்சு போய், இல்லை இவ்வளோ காசு காட்டுக்கிட்டு இருப்பா இல்லையா. திருஞான சம்பந்தர் கேட்டு ஆச்சரியப்படுறார். நம்ம காசு மாற்று கம்மியாக இருக்கா? சிவபெருமான் அவருக்கு மாற்று நல்ல மாற்றில் காசு, நமக்கு மாற்று கம்மியாக காசா? சுவாமி அப்படி கொடுப்பாரா? ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கொடுப்பாரா? என்னங்க, ஒரு 2 பசங்க இருக்கிற ஒரு தாயானவர் 2 குழந்தைங்க வந்துருக்குது, ஒருத்தனுக்கு பால் பாயசம் கொடுத்து ஒருத்தனுக்கு வேணும்னே கஞ்சியை கொடுறா நீ அப்படின்னு கொடுப்பாளா? தாய் கொடுப்பாளா? கொடுக்க மாட்டா. 2 குழந்தைக்கும் அவனுக்கு மட்டும் எதுக்கு கஞ்சி, அவனுக்கும் பால் பாயசம். அப்போ ஏன் நமக்கு மட்டும் யோசிக்கிறார்? அதுதான் முக்கியம். திருஞான சம்பந்தர் அதனை கேட்டு சிந்திப்பார். திருஞான சம்பந்தர் அதனை கேட்டு, காசு நமக்கு வாசி உள்ள காசும் நாவுக்கரசருக்கு வாசி இல்லாத காசு கொடுக்குறாரே, என்ன காரணம்? சுவாமி அப்படி கொடுக்க மாட்டாரே, ஒரே மாதிரியான காசு தானே கொடுப்பார். எனக்கு வாசி உள்ள காசுன்னா நாவுக்கரசருக்கும் வாசி உள்ள காசு தானே கொடுத்துருக்கணும். சிவபெருமான் அப்படி பேதம் செய்ய மாட்டாரே, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறார். யோசிச்சா விட கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சது? 2 பேருக்கும் வாசி உள்ள காசு தான் கொடுத்தார். ஆனால் திருநாவுக்கரசர் போய் அந்த காசை தீண்டி எடுத்த உடனே அவர் கை உழவாரம் செய்கிற கை, அதனால அது தீண்டின உடனே அதில் இருக்கிற மாத்தானது குற்றமானது மறைஞ்சு போய் நல்ல காசாக மாறிடுதான். தொண்டுக்கு என்ன பெருமை பாருங்க. நாவுக்கரசர் தொண்டில் பெரும் காசாம், நாவுக்கரசர் தொண்டில் பெரும் காசாம். அதனால் இது சாமி குற்றமுள்ள காசு கொடுக்குறார். ஆனால் ஞானசம்பந்த பெருமானுக்கு கொடுக்குற காசு மாதிரியே நாவுக்கரசருக்கு கொடுத்தாலும் நாவுக்கரசர் போய் கையில் தீண்டினவுடனே அந்த அவர் கை அந்த மாதிரி வாசி உள்ள காசு வாசி இல்லாத காசாக மாறிடுச்சு. அதனால் நானும் சிவபெருமான்கிட்ட போய் வாசி இல்லாத காசா இவனுக்கு கொடுமையா அப்படின்னு கேட்டு வாங்க போகிறேன்ட்டு போனார். வாசி தீரவே காசு நல்குவி. குழந்தை ரைம்ஸ் பாடும்ல, அந்த மாதிரி போய் பாடிட்டார். பொதுவாக பாடினாருன்னா சோலைகள் நிறைந்த
மரங்கள் சூழ்ந்த பொன்னி நதி பாய்கின்ற அப்படின்லாம் வர்ணனையோடு தான் சொல்லுவார். இந்த பாட்டில் வர்ணனையே கிடையாது. டைரக்டாக டு த பாயிண்ட்டு, பாயிண்ட் டு பாயிண்ட்டுமல்ல, அந்த மாதிரி கரெக்டாக பாயிண்ட்டு, கரெக்டாக பாயிண்ட்டு. வாசித்திடவே காசு நல்குவீர், எவ்வளோ கிளியராக இருக்கு. மாசின் மிடலையீர் ஏசல் இல்லையே அப்படின்னு பாடினார். எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டால், தொண்டினாலே சிவபெருமானுடைய அனுகிரகத்தை விரைவில் பெற்றுவிடலாம். ஏதாவது தொண்டு செய்யணும். தொண்டு செஞ்சாதான் நம்ம பூஜையே சிறக்கும். அவரவருக்கு முடிந்த தொண்டை செய்யலாம். ஒவ்வொருவரும் எத்தனையோ சிறப்பான தொண்டுகளை செய்திருக்கிறார்கள். திருக்கோயில்கள் தோறும் சென்று அடியவர்களை சந்தித்து அவர்களுடைய துன்பங்களை போக்கி சிவபெருமானுடைய சிவ நெறியை எடுத்து சொல்லுகிற தொண்டை நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அற்புதமாக செய்து வருகிறார். ஆகவே தொண்டின் பெருமையை பேசுவது தான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அவதார நோக்கம். தொண்டு செய்யணும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவாரூரில் இருக்கிற பொழுது, பரமநாச்சியாரோடு அவர் இருக்கிற பொழுது, பரமநாச்சியார் வருகிற அடியார்களுக்கெல்லாம் அன்னம் பாலித்து கொண்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டில் சாப்பாடு நடந்துகிட்டு இருக்கும். காலையில் 6 மணிக்கே ஆரம்பிச்சிடும். 6-7 மணிக்கெல்லாம் டிஃபன், இட்லி, பொங்கல், கேசரி, கொத்து எல்லாம் போட்டு, அப்புறம் 11 மணிக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸு, புளியோதரை, உருளைக்கிழங்கு கறி, கொத்தமல்லி சட்னி, கடாரங்காய் ஊறுகாய் போட்டு, கெட்டி தயிரை வெட்டி போட்டு தயிர் சாதம், அதில் மாதுளம்பழம், திராட்சைப்பழம், முந்திரி பருப்பு, எதில் தயிர் சாதம் போட்டு கொத்தமல்லியை அப்படியே தூள் பண்ணி தூவி ஸ்பூனை போட்டு நீட்டில் எல்லாருக்கும். எல்லாரும் வீட்டில் சாப்பிட மாட்டேங்கிறான். அவன் பரமநாச்சியார் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்றான். சாப்பாடு நீ என்ன சமைக்கிற, அங்கே எப்படி போடுறாங்க அம்மா. திருநீரும் உத்ராட்சமும் பார்த்தா போதும், வாங்கய்யா வாங்க வாங்க, நீங்கள் வரத்துக்கு நாங்கள் என்ன புண்ணியம் பண்ணுமோ தெரியல. கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்திடை இருத்தி, வாங்கய்யா வாங்க வாங்க, கைகால் அலம்ப தண்ணி கொடுத்து ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு சிவபெருமான் போலவே பூசை செய்து சாப்பிடுது. நீங்கள் சாப்பிட்றது எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று சொல்லி அடியார்களுக்கு அன்னம் பாலித்தல் செய்கிறாரு பரமநாச்சியார். சாப்பிட்டு போகிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான வஸ்திரம், குளிர்காலத்தில் குளிராக இருக்கிறதுக்கு நல்ல கம்பளி போர்வை அதை கொடுத்து, செலவுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டு கையில் கொடுத்து, பேசாமல் திருவாரூரே போயிடலான்னு தோணுதில்லை. அப்படி அந்த நாச்சியார், பரமநாச்சியார் அப்படி கவனிச்சுக்கோ. அப்பப்போ அவர்களுக்கு வேணுங்கிற அத்தனை சௌரியங்களும் ஆரூர் பெருமானுடைய திருவருளினாலே நிகழும். குண்டையூர்னு ஒரு ஊர் பக்கத்தில், அங்கே ஒரு மிராஸ்தார், நிரம்ப வயல் நிலம். அவருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய இல்லத்துக்கு அரிசி தரணும்னு விருப்பம். அதனால் என்ன பண்ணுவார், கொண்டு வந்து வண்டியில் நெல் கொண்டு வந்து கொடுப்பார், மூட்டை மூட்டையாக கொடுப்பார். அம்மா சொல்லுங்க, ஐயா கிட்ட நான் தந்தேன்னு சொல்ல வேண்டாம். நிரம்ப பேர் இப்படி தான் ஆரம்பம் பண்ணுவார்கள், தான் செஞ்சேன்னு சொல்ல வேண்டாம். ஏன் அப்படி? ஐயாவுக்கு செய்கிறது எனக்கு சிவனுக்கு செய்கிற மாதிரி.
சொல்லி செய்கிறது பெருமை இல்லை. அதனால் நீங்கள் நான் தந்தேன்னு சொல்ல வேண்டாம். சரி, மாதம் வரும் நெல் மூட்டை. சில சமயம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். நெல்லை அவிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு பிரமாதமாக பண்ணிகிட்ருக்கிறாங்க. குடையீர் கிழாருடைய அந்த அற்புதமான தொண்டு, அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொண்டு ரொம்ப சிறப்பாக நடந்து வந்துட்டு இருந்தது. திடீர்னு பஞ்சம் வந்துருச்சு. மழை பெய்யல, நிலத்தில் ஒன்றும் விளையல. இந்த குண்டையூர் என்று சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய கிழார், அவர் பேர் குண்டையூர் கிழார். அவர் என்ன செய்தார், ஐயோ சுவாமிக்கு நெல் அனுப்பணுமே, நெல் அனுப்ப முடியலையே, தீர்ந்து போச்சே, போன மாதத்தோடு முடிஞ்சிருச்சே, எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பட்டி போடுற பாவத்துக்கு ஆளாகிவிட்டேனே என்று கண்ணீர் விட்டு கதறுகிறார். இரவு தூக்கம் பிடிக்கல, புரண்டு படுக்கிறார். வெறுந்தரையில் படுத்திருக்கார், வெறும் வயிறு, கண்ணீர் விடுகிறார். சுவாமி, ஒரு அறந்தான் செஞ்சிட்டு இருந்தேன், நம்பி ஆரூருக்கு நெல் அனுப்பிச்சிட்டு இருந்தேன், திருவாரூர் இப்போ மாதிரி போயிடுச்சேன், நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே இருந்தார். கண் அசுந்துட்டார். கனவுல சிவபெருமான் வருகிறார். ஏன் கவலைப்படுற? நாளைக்கு இந்த குண்டையூரில் நீ கொண்டு போய் நம்பியாரூருக்கு கொடுக்க வேண்டிய நெல் மூட்டைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்ப. நீ கொண்டு போய் கொடுத்துரு. யாருக்கு கொடுக்கணும்? நம்பியாரூருக்கு கொடுக்கணும். கொண்டு கொடுத்துரு. டக்குன்னு முழிப்பு வந்துருச்சு. முழிப்பு வந்தா அவர் வயலெல்லாம் நெல் மூட்டை, நெல் குவியல் குவியலாக இருக்கு. மூட்டையில் குவியல் குவியலாக இருக்கு நெல். எவ்வளவு குவியல் நினைச்சு பார்க்க முடியல, அவ்வளவு குவியல் நெல். மலையா நிற்கிது, அந்த வயக்காடு முழுக்கவே நிற்கிது, எங்கே பார்த்தாலும் நெல். எப்படா அதை கொண்டு போய் சேர்க்கறது? நெல் வேணும்னு கேட்டால் கொடுத்து விட்டாரு, எப்படி கொண்டு போய் சேர்க்கறது? புரியல. அதையும் சேர்த்தே கேட்டுருக்கணுமோ? ஒரு வழி இருக்கு. நேராக போனார் திருவாரூருக்கு. அம்மா வாங்கய்யா. அம்மா, மாதம் நெல் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். ஆமாம், ஊரில் பஞ்சம் நாங்களே. ஆமாம்மா பஞ்சம், நெல் கொடுக்க முடியலையேன்னு வருந்தி இருந்தேன். எங்கள் சாமி என்ன பண்ணார், நீ கொண்டு போய் சுந்தரனுக்கு நெல் கொடுத்துருன்ட்டு என்கிட்ட நெல்லை கொடுத்துட்டாருமா. அங்கே அவ்வளவும் இருக்குது, என்னால் கொண்டு வர முடியாதுமா, வண்டி கட்டி கொண்டு வர அளவுக்கு அது இல்லைம்மா. அவ்வளவா? ஆமாம் அவ்வளோம்மா. அதுவும் அதில் ஏதாவது ஒரு மணி அரிசி கூட அது நான் எடுக்கிற சிவன் சொத்து மாதிரிம்மா சுந்தரம் இருக்குன்னு சொல்லியிருக்கார். அதனால் அத்தனையும் பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா, நீங்கள் தான் உதவி. சரி, நான் அவர்கிட்ட பேசுகிறேன்ட்டாங்க அந்த அம்மா. நம்பி ஆரூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தார் வீட்டுக்கு. என்னங்க, குண்டையூர்லேருந்து குண்டையூர் கிழார் வந்திருந்தார். அப்படியா? யார் அவர்? அவர் தான் நமக்கு மாதம் நெல் தரவர். அப்படியா? சிறப்பாச்சே. அவர் எல்லா நெல்லும் நமக்கு கொடுத்து இத்தனை காலமும் அடியாருடைய பசியை தீர்த்து கொண்டிருந்தார். நம்முடைய பசியையும் அவர் தான் தீர்த்து கொண்டிருந்தார். ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. இத்தனை நாள் ஏன் நீ சொல்லலை? அவர் தான் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொல்லியிருந்தார். அப்போ இப்போ ஏன் சொல்கிற? அவர் தான் உங்ககிட்ட இப்போ சொல்லு மாதிரி சொன்னார். இப்போ ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டால், நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு வர மாதிரி இல்லையா? உங்களுக்கு சாமி நெல் கொடுத்துட்டாரா? இவருக்கு பஞ்சமா? நெல் இல்லைன்னு சொன்னாரா? சாமி சுந்தரனுக்கு கொண்டு போய் கொடுன்னு சொல்லி நெல்லை குவியல் குவியலா, குன்று குன்றா, மலையாக வச்சுட்டாராம். மண்டி கட்டி அடிக்க முடியாது. அந்த நெல்லில் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதியை வச்சுக்கலான்னு நினைக்க முடியாது. சிவன் சொத்து, அதை எடுக்க முடியாது. அதனால் எப்படியாவது நெல்லை எடுத்துக்கணும்னு சொல்கிறார். அப்படியா? இந்த ஆள் பண்ணுறது எல்லாமே இப்படி வம்பு தான். நெல் எனக்கு கொடுக்கணும்னு சொன்னால் நேராக திருவாரூர் டெலிவரி பண்ண வேண்டியது தானே. எப்படி இருந்தாலும் அவரு திருவாரூர், அது என்ன அந்த ஊரில் கொடுக்கறது? இப்போ அங்கேருந்து யார் எடுத்துகிட்டு வருது?
எல்லாம் ஏடாகூடமாக தான் பண்ணுவார். என்னன்னு கேட்குறேன்ட்டு வந்துட்டார். யாரு யார் வந்தா? நம்பி ஆரூர சுந்தரர் வரார். நேராக வந்தார். எங்கே போவார்? வண்டி ஏற்பாடு பண்ணுறதுக்காக போவார். நேராக சிவபெருமான்கிட்ட போனார். திருக்கோளிலின்னு ஊர். அந்த ஊர் திருக்கோளிலின்னு ஊர். அங்கே போனால் நவக்கிரகங்கள் உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாது. கோள்கிரி அப்படிப்பட்ட திருத்தலம். அங்கே போனார். இன்றைக்கும் போங்க, அங்கே உள்ளுக்குள்ளே நெல் மூட்டையாக இருக்கும், நெல்லாக இருக்கும் அந்த கோயிலில். அது ஒரு சிறப்பு. அங்கே போய் பெருமானுக்கு முன்பாக நின்றார். பெருமானுக்கு முன்பாக நின்று, பெருமானே குண்டையூர் கிழார் நெல் கொடுத்துருக்கிறாராமே, அதை நீங்கள் அனுப்பலையே அப்படின்னு கேட்கறதுக்காக பதியம் பாடுறார். நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன். நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன். வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே. கோளிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே. நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன். வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே. நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன். வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே. கோளிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே. என்ன அற்புதமான பாட்டு! சுவாமி எப்படி நினைக்கிறாரா? திருவாரூர் பெருமானை எவ்வாறு நினைக்கிறேன், சிவபெருமானே உன்னை எவ்வாறு நினைக்கிறேன். நீள நினைந்தடியேன். எப்படி? நீள நினைந்து அடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன். பாருங்க, நீள நினைந்தடியேன் உமை, நீள நினைந்தடியேன் உமை பிரதோஷம் தோறும் கை தொழுவேன். அப்படியா இருக்கு? நீள நினைந்தடியேன் உமை சோமவாரம் தோறும் கை தொழுவேன். இல்லை, அப்படி இல்லை. நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன். தொழுதல் கைக்கு தொழில், வணங்குதல் தலைக்கு தொழில். சில பேர் கையால் வணக்கம் சொல்கிறேன். கையால் வணங்குறதுன்னு ஒன்று கிடையாது. தலை தான் வணங்கும், கையில் தொழுதல் தான். கைகால் கூப்பி தொழீர் கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க. கரங்கள் இப்படி குவிக்கணும், இப்படி குவிக்கணும் கருத்தை. உச்சிக்கு மேலே 12 அங்குலம் விட்டு கையை வைக்கணும். 12 அங்குலம்னா ஒரு அடி ஸ்கேல் இல்லை, அங்குலங்கிறது இதான் அங்குலம். இது மாதிரி 12 விரல் கிடையாது. இது மாதிரி 12 அங்குலம். உச்சியில் ஒரு குழி இருக்குது தெரியுமா? எல்லாருக்கும் இருக்குது குழி, உச்சி குழி. மனித உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா உச்சி குழி, கீழே ஒரு குழி, ஒரே நேர்கோட்டில் இருக்கும். உச்சி குழியும் கீழ்குழியும் 2 பக்கமும் 7 குழி இருக்கும். மொத்தம் நவத்வாரம் உள்ளது இந்த உடம்பு. அந்த உச்சிக்குழி தான் ரொம்ப உயிர் போகிறது ரொம்ப சிறப்பு. அருளாளர்களுக்கு ஒரு நெல்லுமணி அளவில் அது துவாரம் இருக்கும். அது பிளந்து போகும் உயிர். செவியில் போகும், மூக்கில் போகும், கண்ணில் போகும், வாயில் போகும். உயிர் போகிறதுக்கான இடம். ஒன்னுளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உன்னை நான் உணர மாட்டேன். அது போகணும்னு கிளம்புங்க உயிர். எப்படியாவது போகணும்னு கிளம்பும். எல்லா வாசலும் கேட்டை மூடிடும்.
அந்தந்த கேட்டை போய் இடிச்சு மோதி உயிர் தப்பிக்கிறதுக்கு பார்க்கும். இதுதான் அதைத்தான் சொல்லுகிறார். ஒக்க அடைக்கும் போதுன்னார். 1:9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போதுன்னார். அப்ப இந்த உச்சிக்குழிக்கு நேரா இந்த இடத்துல 12 அங்குலம் விட்டா இந்த இடத்துல சிவபெருமான் இருக்கார். நம்ம இப்படி கும்பிட்டோம்னா சாமியை, அங்க இருக்கிற சாமி, அங்க மூலவராக இருக்கிற சாமி தான் இங்கேயும் இருக்கிறார். மூலவராக இருக்கிற சாமி தான் இங்கேயும் இருக்கிறார். அங்க இருக்கிறவர் இங்கேயும் இருக்கிறார். 2 பேருக்கும் சேர்த்தோம். சாமியை போய் சிவபெருமானை இப்படி வணங்கக்கூடாது. நமக்கு சமானமானவர்களை தான் இப்படி வணங்கணும். கோயிலில் பார்த்தீங்கன்னா 2 சிற்பம் போட்டிருப்பாங்க. ஆண் சிற்பம், பெண் சிற்பம். அந்த சிற்பத்தை நீங்கள் பாருங்கள். 2 பேரும் கையை அப்படி கூப்பித்தான் இருக்கு. யார் பெண்கள் கும்பிடலாமா இந்த மாதிரின்னு என்ன கேட்குறாங்க. மங்கையர் கரைச்சியார் இப்படி தான் கும்பிட்டுருக்காங்க. பெரிய புராணத்தில் வருது. அது இல்லை, அம்பாளே நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி. காஞ்சிபுரத்தில் அம்பாள் தபம் பண்ணுறா சிவபூஜை பண்ணுறதுக்கு. முதல்ல தபம், அப்புறம் சிவபூஜை. நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தர திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமேயாக ஆளுடை அம்மை செம்மலர் கரங்கள் குவித்தருளி. பாருங்க, அம்மா தன்னுடைய 2 கரங்களையும் தன்னுடைய சிரசின் மேலே குவித்தால் சிவபெருமானை வணங்குதற்குன்னு சொல்லுகிறார். இப்போ நம்மளாம் அப்படி தானே கும்பிடணும். அம்மாவே அப்படி கும்பிடும்போது அப்படி வழிபாடு செய்ய வேண்டும். நித்தலும் கைதொழுதேன் நீள நினைந்து அடியேன் உமை நித்தலும் கைதொழுவேன் நீள நினைதல். அது என்ன நீள நினைதல்? 1 கிலோமீட்டரா 2 கிலோமீட்டரா? நீள நினைதல். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருமானை நினைக்கின்ற பொழுது எவ்வளவு நேரம் தொடர்ந்து உங்களால் நினைக்க முடியும் அவ்வளவு நேரம் தொடர்ந்து நினைந்தால் சிறப்பு. புரியுதா உங்களுக்கு? பெருமானை நினைக்கிற பொழுது அதாவது டியூரேஷன். நான் ஒரு நாளைக்கு 50 தடவை சிவபெருமானை நினைக்கிறேன்னு சொல்கிறதை காட்டிலும் நான் ஒவ்வொரு தடவையும் சிவபெருமானை நினைக்கும் போது 5 நிமிஷம் தொடர்ந்து நினைப்பேன்னு சொல்கிறது சிறப்பு. புரியுதா உங்களுக்கு? நான் 5 தடவை தான் நினைப்பேன், ஆனால் ஒவ்வொரு தடவையும் 5 நிமிஷம் தொடர்ந்து நினைப்பேன், 2 நிமிஷம் தொடர்ந்து நினைப்பேன், அது சிறப்பு. The duration is more important than the frequency. நீங்கள் எத்தனை தடவை கும்பிட்றீங்கிறது இல்லை. கும்பிடும்போது ஒருத்தர் ப்ரெஷர் குக்கர் வாங்கிறதுக்கு போனார். அவருக்கு ப்ரெஷர் குக்கர் பற்றி தெரியாது. சம்சாரத்தையும் கூட்டிகிட்டு போனார். அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் இவரை விட விவரம் தெரியும்ட்டு கூப்பிட்டு போனார். 2 பேரும் போய் கேட்டாங்க, ஏங்க இங்கே அரிசியை சட்டுன்னு சாதமாக வடிக்கிறதுக்கு குக்கர் வந்த காலம், சட்டுன்னு வடிக்கிறதுக்கு ஏதோ வச்சுருக்கீங்களாமே? ஆமாம், குக்கர் வச்சுருக்குறோம். அதில் நிஜமாகவே அரிசி சாதம். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுங்க, அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றி மூடி வச்சுட்டீங்கன்னா, மூடி வச்சா 15 நிமிஷத்தில் சாதம். 15 நிமிஷத்தில்? நிஜமாவா? ஆமாம், 15 நிமிஷத்தில் சாதம். அது ஒன்று கொடுங்க நமக்கு. ஒன்று கொடுத்தாரு. வீட்டுக்கு வந்தான், மனைவிட்ட சொன்னான் 15 நிமிஷத்தில் ஆகிடும்னு சொல்லியிருக்கிறான். எடு குக்கரை. அடுத்த நாள் காலையில் மனைவி எடுத்தாங்க, அடுப்பில் வச்சாங்க, தண்ணியை ஊற்றுனாங்க, அரிசியை போட்டாங்க, மூடியை போட்டாங்க. டைம் நோட் பண்ணிட்டேங்க. 6 மணி ஆச்சு. 6:05 ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு. அங்கேருந்து பையன் வந்தான், அம்மா காப்பின்னா. எங்க காப்பி கேட்குறானே, இறக்கி வை, டைம் நோட் பண்ணிக்க. 6:05 டைம், குக்கரை இறக்கி வச்சாச்சு. இப்போ காப்பி போட்டு கொடு. காப்பி போட்டு குடிச்சாச்சு. காப்பி போட்டு 6:15 ஆயிடுச்சு. என்னங்க பண்ணுறது? திரும்ப எடுத்து வை, டைம் நோட் பண்ணு. 6 முதல்ல எத்தனை நாள்? 5 நிமிஷம் இருந்தது. இன்னும் 10 நிமிஷம் இருந்தால் போதும், எடுத்து வை. எடுத்து வச்சாரு. இன்னொரு 5 நிமிஷம் ஆச்சு. பெரிய பொண்ணு அங்கேருந்து, அம்மா ஆஃபீஸ் போகணும், எனக்கு இட்லி கொடுமான்னு. என்னங்க இட்லி கேட்குறாளே, இறக்கி வை, இட்லியை பண்ணு, டைம் நோட் பண்ணிட்டேங்க. 5 நிமிஷம் ஆச்சு. அப்போ மொத்தம் எத்தனை நிமிஷம்? 10 நிமிஷம் ஆகிடுச்சு. குக்கர் 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. இட்லியை போட்டு கொடு.
அது ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. இட்லி எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு, எல்லாம் சாப்பிட்டாச்சா, ரைட்டு. இப்போ குக்கர் எடுத்து மேலே வைய. எவ்வளோ நாளே ஆச்சு? 10 நிமிஷம். கடைக்காரன் 15 நிமிஷம் சொல்லியிருக்கான். இன்னும் 5 நிமிஷத்தில் இது சோறு ஆகணும் அப்படின்ட்டு 5 நிமிஷம் அவர் வெயிட் பண்ணுன்னான். 5 நிமிஷம் கழித்து குக்கரை திறந்தான். என்னங்க இருக்கும்? அடியே நம்மளை கடைக்காரன் ஏமாற்றிட்டான். 15 நிமிஷம் வச்சான். அரிசி தான் இருக்கு. அரிசியோடு தூக்கிட்டு போனான் குக்கரை. ஏன் இப்படி எங்களை ஏமாத்தினேன்? நான் எங்கே ஏமாத்தினேன்? இந்த குக்கர் நீ வைத்தது தானே? நான் வைத்தது தான். 15 நிமிஷத்தில் ஆகுன்னு சொன்னியா இல்லையா? ஆமாம் ஆகுன்னு சொன்னேன். 15 நிமிஷம் வச்சேன். 15 நிமிஷம் வச்சியா? ஆகலையா? என்ன அது ஆகியிருக்கணுமே. நீ என்ன பண்ணேன்னு சொல்லு. நான் என்ன பண்ணேன்? 6லேருந்து 6:05 வச்சேன். காப்பி போட்டு கொடுத்தேன் 10 நிமிஷம். அதுக்கப்புறம் 6:15லேருந்து 6:20 வரைக்கும் வச்சேன். அப்புறம் இட்லி சுட்டு கொடுத்தேன். அப்போ எல்லாம் என்ன பண்ண? குக்கரேன்னா இறக்கி வச்சேன்னா. இங்கேருந்து ஓடிரு, உன்னை கொன்னே போட்டுருவேன். 15 நிமிஷத்தில் அது வேகணும்னா 15 நிமிஷத்துலையும் கண்டினியூஸாக வச்சாகணும். அதுபோல் சிவபெருமானுடைய திருவருளை பெற வேண்டும் என்றால் தொடர்ந்து அவனை சிந்திக்கணும். அப்போ தான் வேகும். கொஞ்ச நாள் நினைக்கிறது, அப்புறம் கொஞ்ச நாள் டிவி பார்க்குறது, மறந்துட்டோமே அது சாமியை பார்க்குறது, அப்புறம் அப்படிங்கிறது. இது வேலைக்கு ஆகாது. ஆமாம், நீள நினைந்த சொல்கிறார் பாருங்க. நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன் வாழன கண்மட அவள் வாடி வருந்தாமே. பரவனாச்சு, அவள் வாடி போயிடுவாப்பா. அரிசி வரலன்னா வீட்டில் பொங்க முடியாதுங்கிறதுக்காக வாட மாட்டான். அடியார்களுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாதேன்னு வாடுவாள். அடியார்களுக்கு ஒன்றும் தர முடியாதே என்று வாடுவாள். அவள் வாடுதை போக்கணுமா இல்லையா? அதுக்காக வானும் கொடு. நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன் வாழன கண்மட அவள் வாடி வருந்தாமே. கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். கோழிலி எம்பெருமான், திருக்கோளிலே வீற்றிருக்கக்கூடிய எங்கள் பெருமானே, திருக்காரணியில் வீற்றிருக்கக்கூடிய எங்கள் காரணீச்சர பெருமானே, திருக்கோளிலே வீற்றிருக்கக்கூடிய எங்கள் கோழிலி எம்பெருமானே, குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் என்று சொன்னாரு. குண்டையூர் சில நெல்லு எப்படி இருக்கு? சில நெல்லாது குவியல் குவியலாக இருக்கு, எடுத்துட்டு வர முடியல, ஆள் வச்சு எடுத்துட்டு வர முடியாது. நம்மால சிவபெருமான்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுங்கன்னு வந்து கேட்டு அங்கே வந்தா இவ்வளவு தூரம் செஞ்சுவிட்டு நேராக அங்கே டெலிவரி பண்ணாமல் கோழிலியை கொடுத்துவிட்டு இங்கே வந்து இவ்வளோ நெல்லையே தூக்க முடியாது, எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிற நிலைமையில் அவ்வளோ நெல்லை போய் சாமி என்ன சொல்கிறார் தேவாரத்தில்? நீ கொடுத்த சில நெல். ஏன்னாரு அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. சிவபெருமான்கிட்ட போய் நீ சில நெல் கொடுத்த, சில நெல் கொடுத்த, என்னப்பா இவ்வளோ நெல் கொடுத்த, சில நெல்லுங்கிறிய நீயே, உனக்கு ரொம்ப குசும்புப்பா, இவ்வளோ நெல் கொடுத்துருக்குற, இப்போ போய் சில நெல்லுன்னு சொல்கிறிய. அது சரி சாமி, அது சரி சாமி, நீ நெல் கொடுத்துருக்க வாஸ்தவம். இது நாள் வரைக்கும் எங்களுக்கு சாப்பாட்டுக்கும் அடியார்களுடைய உணவுக்கும் இந்த குண்டையூர் கிடார் தானே நெல் கொடுத்தாரு. அவர் கொடுத்த நெல்லை கணக்கெடுக்கிற பொழுது, அதனுடைய பெருமையை பார்க்கிற பொழுது, நீ கொடுத்த நெல் சில நெல் தான் போப்பாட்டார். புரியுது அவருக்கு? ஏன் சில நெல்லுனார்? குண்டையூர் கிடார் கொடுத்த நெல் அவர் தொடர்ந்து கொடுத்தார். உன் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நீ கொடுத்த, அதனால் அது பெருசாகிடுமா? இல்லைங்களா? அது பெருசாகாது. ஒரு ஏழை, அவனுக்கு மாத சம்பளமே 10,000 ரூபா, அவன் கொண்டு இந்த அறக்காரியத்துக்கு 8,000 ரூபா கொடுக்குறான்னா அது எவ்வளோ பெருசு? அதே அறக்காரியத்துக்கு மாதம் 8 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறவர் 80,000 ரூபா கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம். எது பெருசு? 10,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு 8,000 ரூபா கொடுக்குறதா, இல்லை 80,000 ரூபா கொடுத்தாரு 10 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினவர் அதுவா? 8,000 ரூபா கொடுக்கறது தான். தொகை பற்றி இல்லை, அதுக்கு ப்ரொப்போர்ஷனட்டாக பார்க்கணும். இல்லை
10,000 ரூபா சம்பளத்தில் 8,000 ரூபா கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. நீ இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறது? நாம் செய்கிற வினையின் பயன் எவ்வளவு என்று தீர்மானிப்பது மனிதர்கள் அல்ல. இவர் நிறைய செய்கிறார், இவர் சாமிக்கு நிறைய செய்கிறார், அதனால் சாமியினுடைய திருவருள் இவருக்கு நிறைய இருக்குது. இவர் கொஞ்சமாக செய்கிறார், அதனால் சாமியினுடைய திருவருள் இவருக்கு கொஞ்சமாக கிடைக்கும் சொல்ல முடியாது. இவர் சின்ன தொண்டு செய்கிறார், அதனால் இவருக்கு சாமி கொஞ்சமாக அருள் கொடுப்பார். அவர் பெரிய தொண்டு செய்கிறார், அவருக்கு பெரிய அருள் கொடுப்பார்னு நம்ம கணக்கு போட முடியாது. யாருடைய பக்தியையும் தொண்டையும் அளப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்தவர் யார்? சிவபெருமான் மட்டும்தான் தெரியும், அவருக்கு தான் அந்த உண்மை தெரியும். அதுக்கு தகுந்தாற் போல அவர் அருள் செய்வார் இல்லைங்களா? இப்போ பேங்க்கில் போய் ஐயா போய் 10,000 ரூபா போடுறாருன்னு வச்சுக்குவோம். ஐயா 10,000 ரூபா போடுறாரு. அந்த ஐயா போய் ஒரு 10,000 ரூபா போடுறாரு. இவர் 10,000 ரூபா போடுறாரு, அவர் 10,000 ரூபா போடுறாரு. வந்து பேங்க்குக்காரங்க இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா? இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்க. இப்போ இவருக்கு 10,000 ரூபா போட்டு அவருக்கும் 10,000 ரூபா போட்டால் 2 பேருக்கும் வேறு வேறு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களா, ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களா? மாற்றி கொடுப்போம். ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்ட் மாற்றி கொடுத்தா தொலைச்சிடுவார் போய். என்னையா ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு, ஒரே தொகைக்கு. இப்போ சிவபெருமானுக்கு வந்து 2 பேரும் கோயில் இதுக்கு 8,000 ரூபா கொடுத்தாங்க. 2க்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாரா சாமி? கொடுக்க மாட்டார். இன்ட்ரெஸ்ட் வேரி ஆகும். ஏன்னா இந்த 8,000 ரூபா கொடுத்தவர் 10,000 ரூபா சம்பளக்காரரு, இந்த 8,000 ரூபா கொடுத்தவர் 1,00,000 ரூபா சம்பளக்காரரு. உங்களுக்கு புரியுதுங்களா? 1,00,000 ரூபா சம்பளக்காரரு 8,000 ரூபா கொடுக்குறாரு, 10,000 ரூபா சம்பளக்காரரு 8,000 ரூபா. 2 பேருக்கு ஒரே இன்ட்ரெஸ்டா? சாமி தருவாரா? யாருக்கு ஜாஸ்தி கொடுப்பாரு? பத்தாயிரம் சம்பளக்காரருக்கு தான் ஜாஸ்தி கொடுப்பார். தொண்டியினுடைய அளவை அளத்தற்கு சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நம்மெல்லாம் வந்து மற்றவங்க தொண்டையோ பக்தியையோ அளக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. நீல நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோளிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே. அப்பா அதெல்லாம் கொண்டு வந்து திருவாரூரில் சேர்த்துரு, ஏன் இங்கே கொடுத்த, நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறது? சாமி இருப்பா, நீ வரணுங்கிறதுக்காகத்தான் செஞ்சேன், ஒரு வியாபாரம் கிடச்சதில்ல, இப்போ இரு. டக்குன்னு பூதகணங்களை ஏற்பாடு பண்ணார். எல்லாம் விறுவிறுவிறுன்னு மூட்டை மூட்டையாக கட்டி வண்டியில் ஏற்றி எல்லாம் ஆளாளுக்கு தூக்கிட்டு கொண்டு போய் ராத்திரியோட ராத்திரியாக கொண்டு போய் திருவாரூரில் சேர்த்துருச்சு. திருவாரூரில் சேர்த்தா வீதியெல்லாம் நெல். எல்லாரும் வீட்டு வாசலை காலையில் திறக்கிறாங்க, திறக்க முடியல. பரமநாச்சியார் தெரு முழுக்க நெல் மலை. கதவை திறந்தா நெல் நெல் எல்லாம் நெல். ஓடி வந்து சொல்கிறாங்க, சாமி என்ன நேற்று கோயிலுக்கு போனீங்களா? ஆமாம். என்ன கேட்டீங்க சாமிக்கிட்ட? நெல்லெல்லாம் கொண்டு வந்து சேருன்னு சொன்னேன். நல்லா சேர்த்துருக்கார். கதவு திறக்க முடியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, வீட்டு மாடிக்கு போனாங்க. அங்கேருந்து சொன்னாங்க, அன்பர்களே அன்பர்களே, அவரவர்கள் வீட்டு வாசலில் இருக்கிற நெல் அவரவர்களுக்கு சொந்தம், எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. அடுத்த நிமிஷம் வீதி கிளியர். அவ்வளோதானே? எவ்வளோ சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணாங்க பாருங்க. இவங்க வீட்டு வாசலில் இருக்கிற நெல் மட்டும் இருக்கும், அதுவே 3 மாதத்துக்கு தாங்கும். அவ்வளோ நெல். மித்தபடி தெரு கிளியரு எல்லாருக்கும். கொடுக்கணும்னு மனசு இருந்தால் அப்படி கொடுத்துடலாம் இல்லையா? அது எப்படி கர்ணனை மட்டும் ரொம்ப புகழ்ந்து புகழ்ந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு கிருஷ்ண பகவான அர்ஜுனர் கேட்டார். அது எப்படி அவரை மட்டும் எல்லாரும் சொல்கிறாங்க கர்ண மகாபிரபு கர்ண மகாபிரபு? கொடுக்கறதில்ல, நாங்களும் தானே கொடுக்குறோம்.
எங்கள் அண்ணன் தர்மம் கொடுக்குறார், எங்கள் அண்ணன் பீமன் கொடுக்குறார், நான் கொடுக்குறேன், எல்லோரும் தானே கொடுக்குறோம், அதனால் அவனுக்கு மட்டும் பேர். அதுக்கு காரணம் இருக்குப்பா, நான் சொல்கிறேன்னாரு கிருஷ்ணர். அப்புறம் ஒரு தடவை ஒரு 10-15 நாள் கழிச்சது, ஒரு நாள் அர்ஜுனனை கூப்பிட்டார். அர்ஜுனா இங்கே வாண்ண, எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் வந்தது. இங்கே பாரு, இங்கே தங்க மலை, தங்க மலைன்னா தங்க காசுகளாக கிடக்கு, இது வெள்ளி மலை, வெள்ளி காசுகளாக கிடக்கு, எல்லாத்துக்கும் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு. அவ்வளோதானே தர்மம் பண்ண சொல்கிறேன், அவ்வளோதானே கொடுக்குறோன்னு. வரவங்களுக்கெல்லாம் அள்ளி 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 கொடுத்துட்ருக்கான். யார்? அர்ஜுன். அள்ளி கொடுக்க முடியலன்ட்டு என்ன பண்ணார், கூப்பிட்டாரு. யாரை? தர்மரை கூப்பிட்டார், பீமனை கூப்பிட்டார். பீமன் நல்லா பெருசாக அள்ளி அள்ளி கொடுத்தான். மலை குறையிற மாதிரி இல்லை. எத்தனையோ நாள் போயிடுச்சு. கிருஷ்ணர் வந்தார், என்னப்பா கொடுத்துட்டீங்களான்னாரு. என்ன சாமி எவ்வளோ எடுத்தாலும் அப்படியே இருக்குது, கொடுக்க முடியலையே. கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் பாருங்கள், இப்போ கூட வந்து 2 பேர் வாங்கிட்டு போனாங்க, அள்ளி அள்ளி கொடுக்குறோம். சரி, முடிஞ்சுதா முடியலையா? முடிகிற மாதிரி தெரியலன்னா இரு ஒரு நிமிஷம். கர்ணனை கூப்பிட்டார். கர்ணா, இந்த 2 மலையும் உனக்கு தான் கொடுக்குறேன், எல்லாருக்கும் கொடு என்ன. சரி சாமி. அடுத்த நாள் கர்ணன் வந்து இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டான். சாமி இது தங்க மலை, தங்க காசா, இது வள்ளி மலை. ஆமாம். அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் வந்தான். சாமி தர்மம், அவ்வளோதானே, இந்த தங்க மலை உனக்கு ஃபுல்லாக எடுத்துக்க போன்ட்டார். இன்னொருத்தன் வந்தான், வெள்ளி மலை உனக்கு எடுத்துக்கிட்டார். சாமி டிஸ்போஸ்ட் அப்படின்ட்டார். கிருஷ்ணர் திரும்பி பார்த்தார், எப்படி கொடுத்தான் பார்த்தியான்னு. நீ அள்ளி அள்ளி கொடுத்து கிள்ளி கிள்ளி கொடுத்துட்டு இருந்தான், அள்ளி அள்ளி கொடுத்துட்டான். மலை ஒன்று திட்டா. அது கொடுக்குற மனசு. பரவநாச்சியார் இது யாருக்கு கொடுக்கறது, எவ்வளோ கொடுக்கறது, என்னங்க, அவங்கவுங்க வீட்டு வாசலில் இருக்கிறது அவங்கவுங்களுக்கு என்ன, அவ்வளோதான். அப்படி திருவாரூர் பெருமானுக்கு அடியார் பெருமக்கள் எல்லாம் நன்றி சொல்கிறாங்க. சாமி உன் கோயிலுக்கு வந்தது, எங்கள் வீட்டில் 6 மாதத்துக்கு நெல் வந்துருச்சு, நாங்கள் கவலைப்படாமல் சாப்பிடுவோம். சிவபெருமானே கொடுத்த நெல் இல்லையா? இல்லையா? அது எப்படி, எவ்வளோ சிறப்பு. நாங்களாம் சிவபெருமான் கொடுக்க சாப்பிட்றோம் என்று ஒரே மகிழ்ச்சி எல்லாருக்கும். அப்படியே இருந்துகிட்ருக்கார் சாமி. பல தலங்களுக்கும் அங்கேருந்து போய் வந்து கொண்டும் இருக்கிறார். திருவாரூரில் இருந்தபடியே ஒரு சமயம் அம்மையார், சாமி பங்குனி உத்திரம் வருது, நிறைய செலவு இருக்குது, அடியார்களுக்கெல்லாம் வஸ்திரம் தரணும், பொற்காசு தரணும், நிறைய செலவு இருக்குது, நம்மக்கிட்ட கொஞ்சம் பொருள் கம்மியாக இருக்குது, நீங்கள் பொருள் தாங்கன்னு கேட்டாங்க. இவர் எங்கே போவார்? பேங்க்லேருந்து எடுத்து கொடுப்பாரு, சிவபெருமான்கிட்ட தானே கேட்கணும். சரி நான் கோயிலுக்கெல்லாம் போகிறேன், ஏதாவது ஒரு கோயிலில் கேட்டு வாங்கிட்டு வரேன்னு போனார். எல்லா கோயில்லையும் சாமி கேட்க மாட்டார். அவர் காசு கொடுக்குற இடம் தெரிஞ்சு கேட்கணும். சில இடத்துல ஞானம் மட்டும் கொடுப்பார், காசு தர மாட்டார். பட்டீச்சரம்னு ஒரு தலம், மேற்க பார்த்த சாமி, அங்கே வந்து ஞானம் தருவார், காசு தர மாட்டார். சாமி எங்கே காசு தருவாருன்னு தெரியும் இவருக்கு, அந்த இடத்துல தான் கேட்பார். அப்படியே போனார். போய்கொண்டே இருந்த பொழுது அந்த விருத்தாச்சலம் என்று சொல்லக்கூடிய திருமுதுகுன்றம் வந்தார். திருமுதுகுன்றம் வந்து சாமிகிட்ட போய் வணங்குகிறார். நஞ்சி இடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவார் துஞ்சி இட்டார் பின்னை செய்வதன் அடிகள் சொலீர். நஞ்சி இடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவார் துஞ்சி இட்டால் பின்னை செய்வதன் அடிகள் சொலீர். பஞ்சியிடப்புட்டில் கீருமோ முஞ்சியிடை சங்கம் மார்க்கும் முதுகுன்றீரே. பஞ்சியிடப்புட்டில் கீருமோ முஞ்சியிடை சங்கம் மார்க்கும் முதுகுன்றீரே. நஞ்சி இடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவார். சாமி உங்ககிட்ட வருகிறவர்கள் எல்லாம் பொருள் கேட்டு வருகிறார்கள். அவர்களெல்லாம் எப்படி போயிருக்கிறார்கள்? நஞ்சு போயிருக்கிறாங்க.
கஷ்டத்துக்கு தான் உங்ககிட்ட வந்து காசு கேட்குறாங்க. வந்து உங்ககிட்ட பொருள் கேட்குற பொழுது நீ உடனே கொடுக்குறியா? கொடுக்க மாட்டேங்கிற. அவங்க சரி இன்னைக்கு கொடுக்கல நாளைக்காவது கொடுப்பார் அப்படின்ட்டு அடுத்த நாள் வருகிறார்கள். அடுத்த நாள் நீ கொடுக்குறியா? கொடுக்க மாட்டேங்க. அவங்க இப்படி வந்து வந்து போய் செருப்பு தேஞ்சது தான் மிச்சம். நஞ்சி இடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவார். உன்னையே விரும்பி வருகிறார்கள். நீ இன்னைக்கு தருவ நாளைக்கு தருவேன்னு வந்து விரும்பி நிற்கிறார்கள். நீ தரியோ? தரமாட்டேங்க. சரி பார்க்கலாங்கிற, இல்லை வினை சரியாக வரலங்கிற, ஏதோ ஒரு காரணம் சொல்கிற. ஆனால் அந்த அடியார்களும் விடுறாங்களா? அவர்கள் விடா கொண்டன், நீயோ கொடா கண்டன். அவர்கள் விடுவதாகவும் இல்லை, நீ கொடுப்பதாகவும் இல்லை. வந்து வந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் இப்படி தினம் வந்து கேட்டுட்டு இருந்தவன் இறந்து போயிட்டான்னு வச்சுக்குவோம். அப்போ நீ என்ன நினைப்ப? ஐயோ நேற்று கூட வந்து கேட்டானே கொடுத்துருக்கலாமே, முந்தா நேற்று வந்து கேட்டான் கொடுத்துருக்கலாம்னு வருத்தப்படுவேல்ல. அந்த மாதிரி நீ வருத்தப்படாமல் இருக்கிறதுக்கு அடியார்கள் வந்து கேட்டவுட உடனே கொடுத்துரு. நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறார். நஞ்சி இடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவார். துஞ்சியிட்டால் இறந்து போயிட்டா, துஞ்சியிட்டால் பின்னை செய்வதென்ன அடிகள் சொல்லீர். சாமி நீ யோசிக்கிறது ஏன் இப்போ புரியுது. என்ன யோசிக்கிறது? எவ்வளவு கொடுக்கறதுன்னு நீ யோசிக்கிற. சாமி பாட்டிலில் பஞ்சை வச்சு அடைச்சா பாட்டில் எவ்வளோ தாங்கும்? எவ்வளோ தாங்கும்? பாட்டிலுக்குள்ளே பஞ்சை வச்சு அடைக்கிறோம். பாட்டிலுக்குள்ளே பஞ்சை வச்சு அடைக்கிறோம். எவ்வளோ தாங்கும்? எவ்வளோ வேணால் தாங்கும். பஞ்சை நிறையா வச்சா பாட்டில் உடையுமா? உடையுமா? உடையாது. நிறைய பஞ்சை திணிக்கலாம். எவ்வளவு பஞ்சு வச்சாலும் பாட்டில் தாங்கும். அதுபோல் நீ எவ்வளோ கொடுத்தாலும் நாங்கள் தாங்குவோம். நிறைய கொடு. நீ ஏன் யோசிக்கிற? கொஞ்சமாக கொடுக்கணுமா நிறைய கொடுக்கணுமா? நீ ஏன் யோசிக்கிற? அள்ளி அள்ளி கொடு. பஞ்சி இட புட்டில் கீருமோ, புட்டில்னா பாட்டில். பஞ்சி இட புட்டில் கீருமோ நஞ்சி இடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவார். துஞ்சி இட்டால் பின்னை செய்வதன் அடிகள் சொல்லீர். பஞ்சி இட புட்டில் கீருமோ முஞ்சியிடை சங்கம் ஆர்க்கும் முதுகுன்றீரே. அப்படின்னார். சாமி என்ன பண்ணார்? சுந்தரா உனக்கு 12,000 பொன் தருகிறோம்னு கொடுத்துட்டார். எவ்வளோ கொடுத்தாரு? 12,000 பொண்ணு கொடுத்தார். உலக வரலாற்றில் இவ்வளவு தொகை ஒரு அடியாருக்கு கொடுத்த சாமி எங்கேயும் கிடையாது. சிவபெருமான் கொடுக்க ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. காசு குடியான்னு கேட்டார், கொஞ்சம் ரஃபா கேட்டார். பஞ்சியிட புட்டில் கீருமோன்னு கேட்டார். அதுக்குன்னு 12,000 பொண்ணு கொடுத்தார். 12,000 பொண்ணு. ஒரு பவுனுக்கு எத்தனை கிராம்மா? லேடிஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஜென்ஸு தான் சொல்கிறாங்க. ஒரு பவுனுக்கு எத்தனை கிராமு? 8 கிராம். 12,000 பவுனுக்கு எத்தனை கிராமு? 1 டன்னு தங்கம். எவ்வளவு? 1 டன்னு, 1000 கிலோ கிட்டத்தட்ட. 1 டன் தங்கம். எப்படிங்க தூக்குவார் இவர்? 1 டன் தங்கத்தை கொடுத்தா எப்படி தூக்குவார்? சாமி கொடுத்துட்டார். 1 டன் தங்கத்தை கொடுத்து, சுந்தரா உனக்கு கொடுத்தோம் எடுத்துக்கொள்னார். சாமி கேட்டார், சாமி உண்மையிலே எடுத்துகிட்டு போகிறதுக்காக கொடுத்தீரா இல்லை இங்கே வச்சுட்டு போகிறதுக்காக கொடுத்தீரா? இது எப்படி எடுத்துகிட்டு போகிறது? போகிற வழியில் இதை தரன்னு இழுத்துட்டு போனால் கல்வர்கள் விடுவார்களா? நான் எத்தனையோ கோயிலுக்கு இன்னும் போகணும், அதுக்கப்புறம் தான் நான் அங்கே போகணும். திருவாரூர் போகிறதுக்கு கொஞ்சம் நாழி ஆகும். அநேகமாக நாளைக்கு ஆகுமா நாளைக்கு ஆகுமான்னு தெரியாது. யார்? சுந்தரர் சொல்கிறார். அப்போ இந்த தங்கத்தை எல்லாம் யார் எடுத்துகிட்டு போகிறது? எப்படி எடுத்துகிட்டு போகிறது?
தங்கம் வேணும்னு கேட்டேன், தங்கம் கொடுத்தேன். பஞ்சு ஈட புட்டில் கீறுமோன்னு கேட்டேன், பாட்டிலில் எவ்வளோ பஞ்சு அடைச்சாலும் தாங்குன்னு சொன்னேன். அதுக்காக 12,000 பவுண்ட் கொடுத்தேன், ஒரு டன். இப்போவும் வம்பு பண்ணுறிய, என்ன செய்ய சொல்கிறேன்னு கேட்டார். சாமி, இதை நான் எடுத்துகிட்டு போக முடியாது, என்ன செய்யலான்னாரு. அங்கே டெலிவரி பண்ணுன்னாரு. எங்கே? திருவாரூர். ரொம்ப பேர் திருவாரூரில் இருக்கிறவன் இவர் வெளியில் போய் பவுன் கொண்டு வராரு, பொண்ணு கொண்டு வராரு. சுந்தரர் அவர் பொண்ணு கொண்டு வரும்போது யார்கிட்டையோ கேட்டு வாங்கிட்டு வராரு, யாரோ வள்ளலை பார்த்து கேட்டு வாங்கிட்டு வராரு, வேறு ஏதோ அரசரை பார்த்து கேட்டு வாங்கிட்டு வராருன்னு நினைக்கிறாங்க. நான் அப்படிலாம் போகிறவன் இல்லை. நான் அரசர்களை தேடி போகிறவன் அல்ல, வள்ளல்களை தேடி போகிறவன் அல்ல, சிவபெருமானை தேடி போகிறவன். நான் சிவபெருமானிடமிருந்து தான் பெற்று வருகிறேன் என்று எல்லாருக்கும் தெரியணும். அதனால் நீ ஆரூரில் உள்ளார் அனைவரும் அறிய நம்பால் தருக அப்படின்னார். அதனால் கொடுமையா அங்கே இருக்கிறவங்களுக்கு, ஆரூரில் உள்ளவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியுமாறு அங்கே வந்து நீங்கள் இதை கொடுக்கணும். ஒரு டன் தங்கத்தையுமா? ஆமாம், அங்கே தான் கொடுக்கணும். ஆரூரில் உள்ளோர் நன்றாய் அறிய, அவர்களை நல்லபடியாக அறிந்து கொள்ள நீர் கொடுமையான்னு. சரி சுந்தரா, ஒன்று செய்ய, இங்கேருந்து டைரெக்டாக டெலிவரி கிடையாது, நான் த்ரூ பேங்க் அனுப்புகிறேன். த்ரூ பேங்க் எதுன்னு கேட்டால், இங்கே மணிமுத்தாறு ஓடுகிறது. எங்கே? விருதாச்சலத்தில் மணிமுத்தாறு ஓடுது, பெருக்கெடுத்து ஓடுது. அதில் கொண்டு போய் இதை போட்டுரு. திருவாரூர் கமலாலயம் குளத்தில் நீ டெலிவரி எடுத்துக்கலாம். ஆற்றுல போட்டு குளத்தில் எடுக்கலாம். சாமி, இது ஒரு பழமொழி மாதிரி தெரியுதே. ஆற்றில் போட்டு குளத்தில் தேடும் ஆதரை போல்னாரு அப்பர் சாமி. ஆற்றுல போட்டால் ஆற்றுல தான், இந்த குளத்தில் எப்படி கிடைக்கும்? ஆனால் இவர் அப்படி கிடைக்கும்னாரு. நீ ஆற்றுல போடு, உங்கள் ஊர் குளத்தில் போய் நீ எப்போ வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னாரு. இப்போ நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன் சொல்லுங்க? நம்மளாக இருந்தேன், நல்லா ஏமாற்ற பார்க்குறிய, கொடுக்குற மாதிரி கொடுத்துவிட்டு அப்படின்லாம் பிடுங்கிறதுக்கு வட்டி பார்க்குறேன். இங்கே ஆற்றுல போட்டால் அங்கே குளத்தில் வருமா அப்படின்ட்டு இருப்போம். ஆனால் அவர் என்ன பண்ணார், அவ்வளோ தானே, சரி போட்டுடுறேன், நீ குளத்தில் கொடுத்துறியா அப்படின்னாரு. நீ ஆற்றுல போட்டு குளத்துல. உடனே அங்கே இருந்த அடியார்கள்லாம் பார்த்தாங்க, சாமி நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு 5-6 பேராக சேர்ந்து அதை தூக்கி இழுத்துக்கிட்டே போய் போனாங்க. சாமி என்ன பண்ணணுன்னார், குளத்தில் ஆற்றுல கொட்டுங்கன்னார். சாமி அடிச்சுக்கிட்டு போகுது சாமி, ஒரு காசு கூட எடுக்க முடியாது. பரவாயில்ல போடுங்க. அவர் தான் சொல்லுவார், இருங்க ஒரு நிமிஷம். என்ன சாமி, ஒரு காசை எடு, அதுலேருந்து ஒரு காசை எடு. அதை எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டார். ஒரு காசு எடுத்து, ஏன்னா திருப்பி தரும்போது வாசி உள்ள காசு கொடுத்துட்டாருன்னா இது மாற்று ஜாஸ்தி இருக்குது. அதனால் மாற்று குறைச்ச காசு கொடுத்துடக்கூடாதுன்னு மாற்று சோதிச்சு பார்க்குறதுக்கு, இந்த காசு தானா வந்த காசுன்னு பார்க்குறது. அதை எடுத்து ஒன்று சொருகிட்டார். இப்போ கொட்டுங்கன்ட்டார். எல்லாத்தையும் கொண்டு போய் ஆற்றுல கொட்டுறாங்க. அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்பா ஒரு மாதிரி திருவாரூருக்கு வந்துடும் அப்படின்னுட்டு சந்தோஷமாக திரும்பி ஊருங்களுக்கெல்லாம் போகிறார். பல ஊர்களுக்கு போகிறார், பல தலங்களில் விடுவிடுகிறார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆற்றுல கொட்டினதையே மறந்துட்டார். ஆற்றுல கொட்டினதை மறந்துட்டார். நாம் இங்கேருந்து யாருக்காவது செக்கை ஒரு போஸ்ட்டில் அனுப்பிச்சோம்னா அது போகிற இடம் வர இடம்லாம் அதையே நினச்சி, ஒழுங்காக போகுமா, போஸ்ட்மேன் கொண்டு கொடுப்பாரா, சரியாக போகுமா, எப்படி இதையே நினச்சிட்ருப்போம். நமக்கு நினப்பு. ஒரு ஆற்றுல கொட்டிவிட்டு 12,000 பவுனையும் கொட்டிவிட்டு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அப்படின்னு இருந்தார். எல்லா கோயில்களுக்கும் போகிறார். போய் திருவாரூருக்கு போய் சேர்ந்தார். அப்போவும் ஞாபகம் வரல. திருவாரூரில் அந்த அம்மையார் வரவேற்கிறார். சாமியை வாங்க 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 வாங்கன்னு வரவேற்க வந்தோம் அப்படின்னார். வந்த உடனே அவருக்கு கைகாலம் தண்ணி கொடுத்து, அவருக்கு சிரம பரிகாரம் பண்ணி, அவருக்கு உணவு கொடுத்து திருவாரூர்லேயே இருக்கிறார் சாமி. ஒரு நாள் பாருங்க, ஒரு நாள் இந்த அம்மையார் கேட்குறாங்க, சாமி என்ன நீங்கள் தலைப்பயணம் கிளம்பும்போது ஒன்று சொன்னேன், என்ன சொன்னேன்,
நமக்கு பங்குனி உத்திரம் வருது, அடியார்களுக்கெல்லாம் அன்னம் பாலிக்கணும், வஸ்திரம் தரணும், செலவு இருக்குது, பணம் வேணும், சாமிகிட்ட கேட்டு வாங்கிட்டு வாங்க. என்ன சாமி கொடுத்தாரு வாங்கினேன், என்ன பண்ணீங்க, வெறுங்க ஏல வந்தீங்க? சாமி கொடுத்தாரு 12,000 கொடுத்தாரு. 12,000 கொடுத்தாரா? அப்பா, ஒரு வருஷத்துக்கு கவலை இல்லை. 12,000 எங்கே வச்சுருக்கீங்க? சாமி சொன்னார், ஓடரில் மணிமுத்தாரில் போடு, அங்கே போய் திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுத்துக்கோன்னு சொன்னார். அதனால் ஓடுற மணிமுத்தாரில் கொண்டு போய் கொட்டிட்டேன். ஆனாங்க அந்த அம்மா. சாமி தான் சொன்னாரா இல்லை உமக்கா தோணி பண்ணிடுறாயா? இல்லை இல்லை, சாமி சொன்னார் கொட்டுனாரு. அவர் சொல்லி தான் நான் கொட்டினேன். எங்கே எடுத்துக்க சொன்னார்? இந்த திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுத்துக்க சொன்னார். வா போய் எடுத்துகிட்டு வந்துடுவோன்னாரு. உங்கள் பைத்தியகாரத்துக்கு எம்மியை சேர்க்கிறீரா? அங்கே ஆற்றுல போட்டது இங்கே எப்படி குளத்தில் வரும்? சாமி சொன்னாரே. எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை. இங்கே பாரு, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு காசு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி காசு, ஆமாம் இது பவுன் காசு தான், இது மாதிரி தான் 12,000 காசு கொடுத்தாரு, அதைத்தான் போட்டேன். வரும் வா நீன்னார். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? வாங்க. கூட்டிகிட்டு போனார், கமலாலய குளத்துக்கு போனார். அந்த படிக்கட்டில் இந்த அம்மையாரை நிற்க வச்சார். இவர் குளத்துக்குள்ளே மெதுவாக இறங்கினார். இதுக்குள்ளே செய்தி காட்டுத்தீ போல் பரவிடுச்சு. எல்லோரும் சுந்தரனும் ஆற்றுக்குள்ளே இறங்குறார், புதையல் எடுக்க போகிறார் போல இருக்குது அப்படின்னு ஆளுக்காள் வந்து சுற்றி நின்றுட்டாங்க. ஏதோ வீட்டோடு போகிற சமாச்சாரமாக இருந்தது, ஊருக்கே தெரிஞ்ச சமாச்சாரமாக ஆக போகுதுன்னு இவருக்கு வயிற்றில் புளிய கரைச்சிது. சாமிக்கு நிஜமாகவே கொடுப்பாரா இந்த ஆள்? ஏதாவது கலட்டா பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு, இந்த பார் எடுக்கிறேன் பார் அப்படின்னு குனிஞ்சு உள்ளே குனிஞ்சார். இப்படி தொழாவுனார். என்னமோ அப்போ தான் போட்டு எடுக்கிற ஒரு மாதிரி. அப்போது இட்டு எடுப்பார் போல்னார். அப்போது போட்டு எடுத்தார் போல் தொழாவிக்கிட்டு இருந்தார். தொழாவிட்டோம். என்ன கிடச்சிதுன்னு நாளைக்கு பார்ப்போம். இப்பொழுது 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஞானத்திரள் பத்திரிகையில் அடியேன் ஆசிரியராக இருக்கிறேன். நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். ஞானத்திரள் பத்திரிகையில் மாதந்தோறும் வீட்டுக்கு வரும். நல்ல விஷயங்கள் அதில் எழுதியிருக்கோம். நெட்டில் பார்க்குறத விட புத்தகத்தில் படிக்கிறது ரொம்ப பெருசு. நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. புத்தகத்தை பத்திரமாக படுத்தி கொள்ளலாம். வார பத்திரிகையெல்லாம் வாங்கினீங்கன்னா, குமுதம், கல்கி, ஆனந்தோடம் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா அந்த வாரத்தோடு போயிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுக்கு மதிப்பு கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு சிறப்பான மதிப்பு என்னென்னா, அந்த விளக்கிலையெல்லாம் பூச்சி வந்ததுன்னா எண்ணெய் தடவி தொங்க விடலாம். நல்லா ஒட்டும் பூச்சிலாம். அதுக்கு தான் லாயக்கு, அதுக்கு வேறு ஒன்றுத்துக்கு லாயக்கு கிடையாது. ஆனால் இந்த புத்தகம் அப்படி இல்லை. ஞானத்திரள் உங்களுக்கு ஞானத்தை வாடி வழங்கும். திருமுறைகளுடைய சிறப்பை சொல்லும். பதிவு செய்து கொள்ளுங்கள். அதனுடைய ஆண்டு விழா திருச்சிராப்பள்ளியில் 14ஆம் ஆண்டு விழா. எங்கெங்கெல்லாம் போகுதுங்க? அமெரிக்கா போகுது, மலேசியா போகுது, சிங்கப்பூர் போகுது, ஆஸ்திரேலியா போகுது. நம்ம பத்திரிக்கை எல்லா இடத்துலையும் வாங்கி படிக்கிறார்கள். நீங்கள் வாங்கி படிக்கணும் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நாம் நிறைவு செய்யும் முகமாக இந்த அற்புதமான ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்தினுடைய இந்த ஆண்டு விழா இங்கே அருள்மிகு சொன்னாம்பி உடனாய காரணேஸ்வரர் திருக்கோயிலில் நிகழ்வதற்கு முழு ஒத்துழைப்பும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய செயல் அலுவலர் ரமணி அவர்களுக்கும், அறங்காவலர் குழு தலைவர் எஸ் மூர்த்தி செங்குந்தர் அவர்களுக்கும், அறங்காவலர்கள் எஸ் திரியான செங்குந்தர், கே லோகநாதன் செங்குந்தர், கே குருநாதன் செங்குந்தர், எஸ் ரஜினிகாந்த் செங்குந்தர் அவர்களுக்கும், அற்புதமாக இந்த ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக விளங்கக்கூடிய நாகராஜன் ஐயா அவர்களுக்கும், கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும், திருக்கோயில் சிவாச்சாரியார்களுக்கும், திருக்கோயில் அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சென்னி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் உங்களை அனைவரையும் வணங்கி, தொடர்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாற்றை கேட்கிறவர்களுக்கு வாழ்விலே எல்லா விதமான மங்களமான நிகழ்ச்சிகளும் நிகழும். நாளைய தினமும் வந்திருந்து சிறப்பாக கேட்டு மகிழுங்கள் என்று சொல்லி இந்த அளவிலே பூர்த்தி செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய.
ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தினந்தோறும் டிவி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய IRIZ அந்த அமைப்புக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.